உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு எல்லாரையும் உங்களை நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மார்ச் மாத பலன்கள். மார்ச் மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மிதுன ராசியில குரு பகவான் இந்த மார்ச் மாதம் வக்ர நிலையில இருக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்தின் தொடக்க நாளான அந்த 1ஆம் தேதி அந்த சந்திரன் ஆகப்பட்டவர், அந்த சந்திரன் பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 4ஆம் இடமான அந்த கடக ராசியில பயணிக்கிறார். கேது பகவான் சிம்ம ராசியிலையும், கும்ப ராசியில சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், ராகுன்ற கிரகங்கள் 4 கிரகங்களோடு சேர்ந்து அந்த ராகு பயணிக்கிறார். மீன ராசியில சனி பகவான் இயல்பு தன்மையோட இருக்கிறார். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் 2 கிரகங்கள் மட்டும்தான் பயிற்சி ஆகுது. அதுல சுக்கிரன் உச்சம் பெற்று போக போறார் 2ஆம் தேதி மார்ச் மாதம் மீன ராசிக்கு. அந்த மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு 26ஆம் தேதி மார்ச் மாதம் அந்த சுக்கிரனாகப்பட்டவர் பயிற்சி ஆகிறார். இதுல அடுத்து பயிற்சியாகக்கூடிய அந்த கிரகம் பாத்தீங்கன்னா சூரியனாகப்பட்டவர் 15ஆம் தேதி மார்ச் மாதம் அந்த மீன ராசிக்கு சனியோடு சேர்ந்து பயணிக்க போறார். இந்த மாதிரியாக இந்த மாதத்துல, இந்த மார்ச் மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரப்படி ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மீன ராசி என்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம், மீனராசி என்பர்கள் அப்படின்னு சொன்னாலே ஜென்ம சனி ஒரு பக்கம் அவர்களை போட்டு வாட்டி வதச்சிட்டு இருக்குது. எந்த வேலைகள் செய்தாலும் அந்த வேலையில பெருமளவு ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது. எல்லாமே ஒரு இழுபறியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, மந்தமான ஒரு சூழ்நிலைகள் அப்படின்றது இந்த மீனராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கு. ஒரு வேலையை எடுத்தோம் நம்ம முடிச்சோம் அப்படின்றது இல்லாம எல்லா இடத்துலயுமே ஒரு ஸ்லோ டவுனான ஒரு ஒர்க்கு. அடுத்து பாத்தீங்கன்னா வேலை ரீதியான சில விஷயங்கள்ல உங்களுக்கு முன்னேற்றங்கள் இல்லாமல் இருக்கிறது, அப்படியே என்னமோ ஒரு தேய்ச்சிக்கிட்டே போற மாதிரியான ஒரு கால சூழ்நிலைகள், இது எல்லாமே இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இந்த ஜென்ம சனியின் மூலமாக இந்த மாதிரியான ஒரு பாதிப்புகளை கொடுத்துட்டு இருக்குது. இந்த இடத்துல இந்த மாசம் உங்களுக்கு உண்டான ஒரு ஹைலைட் பாயிண்டே பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியின் மீது சுக்கிரன் உச்சம் பெறுகிறார். அதனால உங்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம், தடைப்பட்ட வருமானங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. அதாவது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட கடன் கொடுத்தேன், ஆனாலும் அதெல்லாம் இன்னும் எனக்கு வந்து சேர மாதிரி இல்லை, அந்த கடன் வந்தாலே எனக்கு ஏதோ ஓரளவு மன திருப்தியா இருக்கும் அப்படின்லாம் இந்த மீனராசி என்பவர்கள் நினைச்சிட்டு இருப்பாங்க. நிறைய பேருக்கு செஞ்சு செஞ்சு கையெல்லாம் செவந்து போயிருக்குது இந்த மீனராசி என்பவர்களுக்கு. ஆனா செஞ்சதுக்கு உண்டான ஒரு நன்றி, விசுவாசம், அங்கீகாரம் அப்படின்றது யாருமே இந்த மீனராசி என்பவர்களுக்கு கொடுத்தது எல்லாமே ஒரு துரோகம், ஒரு நம்பிக்கை துரோகம். அந்த மாதிரியாக ஒரு புறமுதுகுல குத்தக்கூடிய ஒரு அமைப்பு, உறவுகள் மீதான ஒரு ஏமாற்றம், இது எல்லாமே தான் இவர்களுக்கு பரிசாக கிடைத்திருக்குது. அதையும் தாண்டி இந்த மீனராசி என்பவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய சுய உழைப்பினால முன்னேறலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த டயத்துல நம்மளுக்கு ஜென்ம சனி மிகப்பெரிய அளவுக்கு எல்லாத்தையுமே அப்படியே நிறுத்தி வச்சிருக்கு. எந்த விதத்திலயும் ஒரு மூவ்மெண்ட் இல்லை அப்படின்ற மாதிரியாக இருக்கு. அது எல்லாமே இந்த மாதம் இந்த சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு காலகட்டத்துல கொஞ்சம் உங்களுக்கு ஒரு விரைவாக நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். சிறியதாக ஒரு இடமாற்றம் பண்ணிக்கோங்க இந்த மீனராசி என்பவர்கள். இடமாற்றம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஒன்னா நீங்க உங்களுடைய வீடை இடமாற்றம் பண்ணிக்கலாம், இல்ல உங்களுடைய வேலை இடமாற்றம் பண்ணிக்கலாம். யார் யாரெல்லாம் வேலையை விடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ தாராளமா விட்டுட்டு உங்களுக்கு இந்த மார்ச் ஏப்ரலுக்குள்ள கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. அதனால வேலை இடமாற்றம் பண்ணிக்கிறது நல்லது. அப்படி இல்லாத பட்சத்துல ஒரு வெளிநாட்டுக்கு முயற்சி பண்றீங்க அப்படின்னா அந்த வெளிநாட்டு முயற்சிகளை தாராளமாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரியாக ஏதோ ஒரு இடமாற்றம் பண்ணிக்கிறது நல்லது. மேடம் நாங்க சொந்தமாக தொழில் செஞ்சிட்டு இருக்கிறோம், அந்த சொந்த தொழில்ல நாங்க எங்க இருந்து இடமாற்றம் செஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ஆபீஸை மாத்திக்கலாம். ஆபீஸை மாத்திட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல நீங்க அது மூலமாக செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் உங்களுடைய தொழில்ல இருக்கும். அடுத்து லாபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பண வரவுகள் பாத்தீங்கன்னா கடனுக்கு போகக்கூடிய ஒரு
அமைப்பாக இருக்கு. ஏன்னா இந்த சுக்கிரனாகப்பட்டவர் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு அஷ்டமாதிபதி தன்னுடைய ராசியின் மீது பயணிக்கிறதுனால உங்க கைக்கு காசு வரவும் கடன்காரங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. இதுதான் இந்த மாசம் நடக்க போகுது. அதனால உங்களுடைய கடன்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு பேர்டன்ஸ் குறையுது அப்படின்னு நீங்க சந்தோஷப்பட்டுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டம் திருமண உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் நன்மைகள் இருந்தாலும் அந்த திருமண உறவுகள்னால ஏதாவது சின்ன சின்ன பாதிப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இந்த ஜென்ம சனி அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முக்கியமான ஒரு லெசன்ஸே பாத்தீங்கன்னா பேசிக் லைஃப் ஸ்டைல தான் லெசன்ஸாவே எடுப்பார். அதாவது ஒரு பாடமாக கற்பிக்கக்கூடிய ஒரு ஈஸ்வரன் பட்டம் பெற்ற அந்த சனி பகவான். அதாவது பேசிக் லெசன்ஸ் அப்படின்னா யாருக்காக நீங்க வாழ்றீங்களோ அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை அப்படின்றதுனா என்னன்னு தெரியும். அடுத்து அந்த பண ரீதியான சில ஒரு வெளி தோற்றங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றதும் தெரிய வரும். பணம் இருந்தா எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க, பணம் இல்லைன்னா எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத ஒரு திரையிட்டு காட்டக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த சனி பகவான் உங்களுக்கு உண்டான லெசன்ஸை எடுத்துட்டு இருக்கிறாரு. அதனால ரொம்ப சைலண்டா அதை நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க. எல்லாத்தையும் அப்படியே ரொம்ப ஆழ்ந்து நுணுக்கமா கவனிச்சுக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக அந்த சனி பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை திருப்பி தரதுக்கு காத்துட்டு இருக்கிறாரு. இந்த காலகட்டம் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு நிறைய ஒரு வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா வெளிநாட்டுல நல்ல உறவுகள் மீதான ஒரு வளர்ச்சி, அடுத்து பினான்சியல் ரீதியான ஒரு ஸ்டேபிளான பொசிஷன், தொழில் ரீதியான வளர்ச்சி, நிறைய பேருக்கு எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட தொழில்கள்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அடுத்து பாத்தீங்கன்னா உணவு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள், தொழில் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் வெளிநாட்டுல கிடைக்கும். அதை எல்லாத்தையும் நீங்க அழகா நீங்க மூவ் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த மார்ச் மாதம் அதுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். ஒவ்வொரு மாதத்திலையும் கிரகங்கள் உங்களுக்கு ஒரு நகர்வை கொடுத்தா கூட அந்த ஒவ்வொரு கிரகங்களும் உங்களுக்கு எந்த மாதிரியாக சப்போர்ட்டிவா இருக்க போது எந்த மாதிரியாக நெகட்டிவா இருக்குது அப்படின்றதுதான் நம்ம இந்த பதிவுல சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து போகும், சில விஷயங்கள் உங்களுடைய தசாபுத்தியின் அடிப்படையில அது வேற மாதிரியாக அங்க ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கோம். என்னடா இது மேடம் எப்ப பார்த்தாலும் இது நடந்துரும் அது நடந்துரும்ன்றீங்க, ஆனா எங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்கு. அது ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா நீங்க கண்டினியூஸா ஒரு 3 வருடத்திற்கு மேலாக 4 வருடத்திற்கு மேலாக ஒரு பிரச்சனையில இருக்கிறீங்க அப்படின்னா அது என்னன்றத நீங்க முதல்ல வெரிஃபை பண்ணணும். ஏன்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் உடனடியாக தீர்வு அப்படின்றது ஜோதிட ரீதியான ஆராய்ச்சியில கண்டிப்பாக இருக்கு. எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு இல்லை அப்படின்றது கிடையவே கிடையாது. அதனால இந்த ஜோதிட நம்ம கைவசம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டே நம்ம ஊரா அலைவோம். நம்மளுக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்லையே அப்படின்ற மாதிரியாக நம்ம எல்லாம் தெரிஞ்சும் கூட நம்ம எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில இருப்போம். அதனால ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைகள் வருது, அது கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்களுக்கு மேலாக நீடிக்குது அப்படின்னா அது எதனால வருது அப்படின்றத உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக நீங்க அதை பாக்குறது நல்லது. அப்படி பாத்தீங்கன்னா அதுக்குண்டான தீர்வுகள் அப்படின்றது இருக்கும். இந்த மீன ராசி என்பவர்களுக்கு மேக்சிமம் பிரச்சனை பாத்தீங்கன்னா இவர்களினுடைய ஏமாற்றம். எல்லாரும் இவங்களை நம்ப வச்சு ஏமாத்திருப்பாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இவர்களுக்கு ஒரு கண்ணை கட்டி காட்டுல விட்ட ஒரு சூழ்நிலையில தான் இருக்கும். எதனால இப்படி நடந்துச்சு, எதுக்காக அவங்க எல்லாம் இப்படி நம்மளைய செஞ்சாங்க அப்படின்றதே தெரியாம டிராவல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாலாம் இருக்கும். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்க. அப்படி பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் உங்களுக்கு தெரிய வரும். உங்களுக்கு உண்டான குழந்தைகளுக்கு உண்டான ஜாதகங்களை எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்கு உண்டான விவரங்களும் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.